சொல்ல நம்பி வந்துட்டாங்க. அதனால ஐயா உங்களை எல்லா அடியார் பெருமக்களுக்கும் இறைவனின் திருவருளும் குருவருளும் பரிபூர்ணமா இருக்கணும். இறைவனின் பெருங்கருணையோடு இன்னைக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் பொருளாதார இடையூறு இல்லாம இந்த ஞான பெருவேள்வி நடக்கணும். அது எப்பன்னு அவர் தான் கொட்டி வைக்கணும். ஆமா, அப்படின்னு இறைவன்ட்ட விண்ணப்பம் வைக்கிறோம். அதை அவரு தான் ஏற்றுக்கணும். இந்த ஞான வேள்வி எப்படி நடத்துறதுன்னு தெரியாம இருந்தோம். இறைவனின் பெருங்கருணையால நம்ம குருமகான் அகத்திய கைலாய வாத்தியத்துக்கு அடியார்கள் மக்கள் சிறப்பான முறையில, அது அண்ணாமலையார் கருணையோடு சிறப்பான முறையில ஏற்று நடத்தி, அதுலயும் ஒலிபெருக்கி என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தோம். நமது மாணிக்க வாசகரோட அற்புதமான பேரன்பு இந்த ஒலிபெருக்கிய கொடுத்து நல்ல அற்புதமா சுந்தரம் ஐயா, சிவசுந்தரம் ஐயா, அதுதான் சொல்றேன். மாணிக்க வாசகர் உங்களுக்குள்ள இருந்து கொடுக்க சொல்லிருக்காருல்ல. ஈசான்ய லிங்கத்திலே ஆரம்பிச்சோம். அதே போல இந்த ஈசான்ய லிங்கத்திலேயே இன்று நிறைவு செய்கிறோம். இது தொடர்ந்து நடைபெறணும். அனைத்து அடியார் பெருமக்களும் ஏதோ கிரிவலம் வந்தோம், ஏனைய சிந்தனைகளை எல்லாம் சிந்திச்சுக்கிட்டே இந்த பாதையில் நடக்காம இறைவனை சிந்தனை செய்து கொண்டு இந்த கிரிவலம் வந்தா நமக்கு கூடுதலான நல்ல ஆற்றல்கள், இறை ஆற்றல் நமக்குள்ள நிறைய கிடைக்கும். அதனால இது ஒரு வாய்ப்பாக கருதி இந்த திருவான இறையாற்றல் எங்கும் பரவி இருக்கின்ற இறையாற்றலை நமக்குள்ளே பெருக செய்வதற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. அதனால தொடர்ந்து இந்த வாய்ப்பை சாமி அமைச்சு கொடுக்கணும், எந்த ஒரு இடர்பாடும் இல்லாம அமைச்சு கொடுக்கணும் என்பதை விண்ணப்பமாக வைக்கிறோம். அனைத்து அடியார் பெருமக்களும் என்னென்ன விண்ணப்ப வேண்டுதல்கள் வைத்திருக்கின்றார்களோ அந்த விண்ணப்ப வேண்டுதல்கள் எல்லாம் இறைவன் ஏற்று திருவருளும் குருவருளும் பரிபூர்ணமான முறையிலே கிடைத்து அருள் புரிய வேண்டும் என்பதையெல்லாம் விண்ணப்பமாக வைத்து இன்றைய ஞான பெருவேள்வியின் இன்றைய நிறைவு பதிகம் அச்சோ பதிகம். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல் மேடை பக்தி நெறி அறிவித்து படவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோ